அதாவது தேர்தல்ல வந்து முதலமைச்சர் ஆயிடலாம் வளர்ந்துட்டு வர கட்சி. ஆனா வளர்ந்துட்டு வர கட்சி மத்திய பட்ஜெட் பத்தி பேசாது. ஏன்னா வளர்ற கட்சி. இது எப்படி முரணா இல்லையா? இவரும் சொல்றாருல்ல, எனக்கு அழுத்தமா டென்ஷன் அதுக்கெல்லாம் பண்ணிடுற ஆளா நானு. அப்ப பட்ஜெட் பத்தி சொல்லுங்க. இல்ல பிஜேபி பத்தி எதுனா ஒரு 2 வார்த்தை சொல்லுங்க. சரி, இப்ப அடுத்த வாரத்துல ஏதோ அமித்ஷா வராராம். அப்பயாச்சும் எதனா அமித்ஷா கோவப்படுற மாதிரி எதனா சொல்லுங்க. இல்ல 28ஆம் தேதி பிரதமர் வராரு. அப்போ உங்களோட அந்த பாசிசத்தை கொஞ்சம் எதிர்த்து கொஞ்சம் ஒரு 4 வார்த்தை பேசுங்க. அண்ணனுக்கு கூச்ச சுபாவம் மேகலை மாதிரி பொத்தி பொத்தி வளர்த்த போல வெக்கம் இன்னும் போகல அப்படின்ற மாதிரி தாவேக்கால இருக்கிறவங்க எல்லாம் நாம் தமிழர் கட்சி விமர்சனம் பண்றாங்க. அந்த மாதிரி இவரு ஒரு ட்வீட், மோடிஜி நீங்க எத்தனை வாட்டி வந்தாலும் உங்களுக்கு ஒண்ணும் கிடைக்காச்சு, ப்ளீஸ் பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். இப்படிக்கு உங்கள் விஜய். பிஜேபி என்ன விரும்புதோ அதான் அவரும் செஞ்சு கொடுப்பாரு. பிஜேபி விரும்புறத அவர் செய்யலைன்னா சட்டம் தன் கடமையை செய்யும். நான் பேசுறது ஸ்ட்ரெயிட் பாலிடிக்ஸ். இங்க அடிச்சா இங்க வலிக்குது, இங்க அடிச்சா அங்க வலிக்குது. இந்த பழைய படத்துல எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி. நீயும் திட்ட மாட்டேன்ற, அவங்களும் திட்ட மாட்டேன்றாங்க. நீங்களும் அரசியல் அவங்கள எதிர்த்து பண்ண மாட்டீங்க, அவரும் உங்களை எதிர்த்து அரசியல் பண்ண மாட்டாரு. அப்ப என்னடா நடக்குது இங்க? ஐநாருக்கு விமர்சனம் பண்ணுகிறார். நிர்மலா சீதாராமன் என்று வரும்போது விமர்சனம் வைக்கவில்லை. இவர் ஏற்கனவே அதிமுக இருந்தப்ப நிர்மலா சீதாராமன் ஆளாக செயல்பட்டார் அப்படின்றது ஒரு மீதான ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அஜித் படம் பார்த்திருந்தா புரிஞ்சிருக்கும். விஸ்வாசம் படம் பேரு அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம், நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சார், விஜய் அவர்களுக்கு திடீரென நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு ஆதரவு கொடுத்திருப்பதை போல ஒரு பேட்டி வெளியாகி இருக்கிறது. நியூஸ் 18ல அந்த செய்தி நிறுவனத்துடைய தலைமை ஆசிரியருக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேட்டி கொடுக்கிறார். விஜய் யாருக்கு ஒரு த்ரெட்டை ஏற்படுத்துவார், அவருடைய வருகை யாருக்கான பயத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்ற கேள்விக்கு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் திமுகவும் மட்டும்தான் விஜயுடைய வருகை பயம், எங்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லை, அவங்களுக்கு அது ஒரு த்ரெட்டாக இருந்தா எனக்கு அது சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயுடைய வருகையை பற்றி பேசியிருக்கிறார். எப்படி பாக்குறீங்க அவருடைய பேட்டியை? ஐயா நாஞ்சில் சம்பத் அண்ணன் ஒரு விஷயம் சொல்லுவாரு, மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனை. விஜய் பத்தி யாருமே விஜய் அரசியல் பேசுறதே கிடையாது, ஆனா எல்லாருமே விஜய் பத்தி தான் பேசுறாங்க அப்படின்றாரு. அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. இப்ப விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் பேசுறது கிடையாது, அரசியல் பழகுவது கிடையாது, அரசியல் பண்றது கிடையாது. ஆனா இப்ப அந்த கேள்வி வந்து ஒரு முக்கியமான கேள்வி. ஒரு ஊடகவியலாளர் வந்து அந்த ஒரு கேள்வியை கேட்காம ஒரு நிர்மலா சீதாராமன் போன்ற ஒரு அரசியல் அமைச்சர் வந்து உட்கார்றாங்கன்னு அந்த கேள்வி கண்டிப்பா வரும். ஏன்னா தமிழக நாட்டை இன்னும் 2 மாசத்துல தேர்தல் இருக்கும்போது புதிய வரவா அவர் வந்திருக்காரு, ஒரு நடிகர் வந்திருக்காரு. அவரு யாருனால அவருக்கு பாதிப்பு, யாருக்கு அவருக்கு ஆதாயம் அப்படின்றது ஒரு சாதாரணமான ஒரு நியாயமான கேள்வி. அந்த கேள்வி கேட்கும்போது நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்னன்னா கடந்து போக பாக்குறாங்க அந்த பிரச்சனைய. குறிப்பா விஜய் அவர்கள் வந்து பாசிச பாஜகன்னு சொல்லியிருக்காரு. பாஜக தலைமையில ஒரு கூட்டணி இருக்குன்னு சொல்லிட்டுலாம் அவர் வந்து கொஞ்சம் வம்பிழுத்திருக்காரு. அப்ப விஜய் வந்து ஒரு இவங்களும் திருப்பி வம்பிழுக்கலாம், ஒரு 2 காட்டு காட்டலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. யார் அந்த படம்லாம் வந்து பிரச்சனைகள் இருக்கே, இந்த கருப்பு படம் எல்லாம் சொல்றாங்களா அந்த நடிகரா அப்படின்னு ஒரு வார்த்தை அவங்க கேட்டிருந்தாங்கன்னா, விஜய் வந்து இப்ப இருக்கிற ரூம்ல இருந்து இன்னும் 2 ரூம் உள்ள போய் உட்காந்துக்குவாரு. கருப்பு பணத்தை பத்தி பேசுறேன். ஏன்னா பேசுறது நிர்மலா சீதாராமன், நிதி அமைச்சர், இந்த நாட்டினுடைய நிதி அமைச்சர். அதுக்கப்புறம் இல்லாம அந்த கருப்பு பணம் எல்லாம் வந்த மாதிரி கூட ஒரு செய்தி நான் கூட பார்த்தேன். ஒரு தமிழ் ஊடகத்துல ஏதோ வெளிநாட்டுல இருந்தெல்லாம் பணம் வந்த மாதிரி சொல்றாங்க. அது விசாரிப்பாங்க. அதுல எதனா தவறு இருந்தா மேபி நடவடிக்கை எடுக்கும். நான் அததான் பார்த்தேன். மத்தபடி அவர் என்ன அரசியல் பண்றாருல தெரியல. அது எங்க கட்சிக்காரங்க காரியகர்த்தா பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்கன்னா, அந்த பேட்டி வந்து பட்டை கிளப்பி போயிருக்கும். ஆனா அவங்க அதை பண்ணல. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, எங்களுக்கு அதனால ஒண்ணும் பாதிப்பு இல்ல, அது திமுகவுக்கு தான் அதை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப ரெகுலரான ஒரு பதில். அப்ப எனக்கு என்னன்னா, அந்த எஸ்.ஜே. சூர்யா ஐயா படம் தான் ஞாபகம் வருது. அங்க அடிச்சா இங்க வலிக்குது, இங்க அடிச்சா அங்க வலிக்குது. இந்த பழைய படத்துல எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி. நீயும் திட்ட மாட்டேன்ற, அவங்களும் திட்ட மாட்டேன்றாங்க. நீங்களும் அரசியல் அவங்கள எதிர்த்து பண்ண மாட்டீங்க, அவரும் உங்களை எதிர்த்து அரசியல் பண்ண மாட்டாரு. அப்ப என்னடா நடக்குது இங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா, எஸ்.ஜே. சூர்யா ஐயா கேட்பாரு. அந்த மாதிரி வந்து நடக்குது. அம்மையார் வந்து அவங்களோட கோபத்தை வந்து எப்பயுமே திமுக மீது கூர்மைப்படுத்துவாங்க, அதை நமக்கு பார்த்துருக்கிறோம். அதே மாதிரி விஜய் அவர்களும் திமுக மீது கூர்மைப்படுத்தி இருக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து பேர்ட்ஸ் ஆஃப் சேம் ஃபிளாக் ஃப்ளை டுகெதர் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த வகையில வந்து அவங்க கிட்டத்தட்ட அவரு ஒரு நல்ல நடிகர், அவர்னால எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. மேபி
டிஎம்கேக்கு தான் பாதிப்பு இருக்கும். டிஎம்கேக்கு பாதிப்பு இருந்தா ஐ எம் ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிப்ளமேட்டிக்கான ஒரு பதில் தான். அது வந்து ஒரு கண்ணியமான பதில் தான். அது வந்து இல்ல. நான் வந்து இப்படி சொல்லியிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றது என்னோட வியூகம். ஒரு நிதியமைச்சரா பேசியிருந்தாங்கன்னா தாவேகா வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து அதாவது இப்போ கோவத்துல அதிமுக விமர்சனம் பண்ற விஜயை பாக்குறோம். கோவத்துல திமுக மீது விமர்சனம் பண்ற விஜயை பாக்குறோம். கோவத்துல பாஜக மீது விமர்சனமே பண்ணாத விஜயை நீங்க பாப்பீங்க. இப்ப அந்த பாசிச பாஜக வந்து கூட அது கூட கட் ஆயிடும். பிஜேபினா அது இங்க தமிழ்நாட்டுல இருக்கா அப்படின்னு கேட்டு போயிடுவாரு அவரு. அந்த மாதிரி ஒரு சூழல் வந்திருக்கலாம். பட் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அந்த அளவுக்கு போக வேணாம். தாயுள்ளத்தோடு விஜய் அவர்களை பார்த்திருக்கிறாங்க. அவ்வளவுதான் அதை புரிஞ்சு. இல்ல இப்ப நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்வதை போல விஜயுடைய வருகை யாருக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தும்? அவங்க சொல்றதை போல திமுகவுக்கு தான் அது பாதிப்பை ஏற்படுத்துமா? இல்ல அதிமுக பாஜக கூட்டணிக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா? நீங்க எப்படி அதை கணிக்கிறீங்க? பாரதிய ஜனதா கட்சி என்ன அசைன்மெண்ட் கொடுக்குதோ அதை அவரு அழகா செஞ்சு கொடுப்பாருன்ற மாதிரி நான் புரிச்சுக்கிறேன். பிஜேபி என்ன விரும்புதோ அதை அவரு செஞ்சு கொடுப்பாரு. பிஜேபி விரும்புறத அவர் செய்யலைன்னா சட்டம் தன் கடமையை செய்யும். நான் பேசுறது ஸ்ட்ரெயிட் பாலிடிக்ஸ். இதுல வந்து கொள்கை, கோட்பாடு, மத்திய அரசு, ஒன்றிய அரசு, மாநில சுயாட்சி இதுக்கும் அவங்க பண்ற அரசியலுக்கும் சம்பந்தம் கிடையாது. இவரு வந்து அந்த போலீஸ் தான் என்ன விசாரிக்கணும். இவரா போய் அவங்க கூட போயிட்டு சார் நீங்க தான் இது எப்படின்னா பிக் பாக்கெட் வந்து எனக்கு அந்த ஏட்டையா தான் விசாரிக்கணும் அப்படின்னு கேட்டு வாங்குற மாதிரி இருக்குது. அப்ப எனக்கு ஏட்டையா மேலேயும் சந்தேகம் வருது, பிக் பாக்கெட் மேலேயும் சந்தேகம் வருது. கிட்டத்தட்ட அப்படிதான் போகுது. அவங்களும் உங்களை எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை எப்படி நடத்தினார்கள் என்று நாடு மக்கள் தெரியும். ஹேமந்த் சோரனை எப்படி கைது செய்தார் என்று நாட்டு மக்கள் பார்த்தாங்க. அல்லு அர்ஜுனுக்கு என்ன அழுத்தம் இருந்ததுன்றதையும் பார்த்தோம். ஆனா அழுத்தமே இல்லாம இவரும் சொல்றாருல்ல எனக்கு அழுத்தமா டென்ஷனா அதுக்கெல்லாம் பண்ணிடுற ஆளா நானு. அப்ப பட்ஜெட் பத்தி சொல்லுங்க. இல்ல பிஜேபி பத்தி எதனா ஒரு 2 வார்த்தை சொல்லுங்க. சரி இப்ப அடுத்த வாரத்துல ஏதோ அமித்ஷா வராரா? அப்பயாச்சும் எதனா அமித்ஷா கோவப்படுற மாதிரி எதனா சொல்லுங்க. இல்ல 28ஆம் தேதி பிரதமர் வராரு. அப்போ உங்களோட அந்த பாசிசத்தை கொஞ்சம் எதிர்த்து கொஞ்சம் ஒரு 4 வார்த்தை பேசுங்க. மோடி அவர்களே எத்தனை முறை வந்தாலும் இந்த விஜய் இருக்கிற வரலாம் இந்த மண்ணை உங்களால ஆள முடியாது. அப்படி ஒரு படம் டைலாக் மாதிரி சொல்லுங்க. கருப்பு படம் விடலாம் அல்லது கோ பேக் மோடி கூட ஒரு ஹேஷ்டாக் கூட போடலாம் ட்விட்டர்ல. ஏன் சார் ஹிந்தி தெரியாது போடான்னு வீட்லயே டி ஷர்ட் போட்டு உக்காந்து இருந்தோம். புரிஞ்சுக்கோ நாங்க கருப்பு சட்டை பிளைனா போட்டு போனா எங்களால புரிஞ்சுக்க முடியல. அது எதிர்ப்பா இல்ல கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரா என்னன்னு தெரியலையே. ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு போட்டாவே புரிஞ்சிடும்ல. இல்ல கோபேக் மோடி நீங்க சொன்ன மாதிரி இல்ல ஒரு ட்வீட் அண்ணனுக்கு கூச்ச சுபாவம் மேகலை மாதிரி பொத்தி பொத்தி வளர்த்தப்புல வெக்கம் இன்னும் போகல அப்படின்ற மாதிரி தாவேக்கால இருக்கிறவங்க எல்லாம் நாம் தமிழர் கட்சி விமர்சனம் பண்றாங்க. அந்த மாதிரி இவரு ஒரு ட்வீட் மோடிஜி நீங்க எத்தனை வாட்டி வந்தாலும் உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காச்சு ப்ளீஸ் பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் இப்படிக்கு உங்கள் விஜய் அப்படின்னு ஸ்டைலா ஒரு ட்வீட் போடலாம் இல்லையா? நல்லா தானே இருக்கும் போட்டா நல்லா இருக்குல்ல. இப்ப நான் சொல்றது மாசா இருக்கு இல்லைங்களா? ஆனா அவர் பண்ண மாட்டாரு. அப்ப மாசா எங்க பண்ணுவார்னா படத்துல பண்ணுவார். நிஜ வாழ்க்கையில பண்ண மாட்டார். நிஜ வாழ்க்கையில வந்துட்டு ரீல்ஸ் விட்டுட்டு இப்படி வைப் பண்ணிட்டு பாட்டு டான்ஸ் எல்லாம் பாட்டு போயிடுவாரு. நயனார் நாகேந்திரன் மீது இவரு செங்கோட்டையன் வைத்த ஒரு விமர்சனம் உண்மைதான். இவங்க எல்லாம் டான்ஸ் ஆடலையா அப்படின்னு. அது கூட இன்னொன்னு சொல்லிடணும். எத்தனை பேர் டான்ஸ் ஆனாலும் விஜய் சார் டான்ஸ் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிடணும். அதுவும் உண்மை. கலை யதார்த்தம். ஒரு எஸ்பி வேல்மணி ஆடலையா அப்புறம் நயனார் ஆடுறான்னு சொல்லி நீங்களே சொல்லுங்க. விஜய் சார் ஆடுற டான்ஸ் தான் நல்லா இருக்கும். அதெல்லாம் சரி நம்ம எது யாருக்கு நல்லா இருக்குமோ அதாவது அவங்களுக்கு நல்லா இருக்கும்ன்றத தெளிவா சொல்லணும். எத்தனை பேர் டான்ஸ் ஆடினாலும் சரி தமிழக அரசியல்ல விஜய் சார் நடிகிற மாதிரியோ விஜய் சார் டான்ஸ் ஆடுற மாதிரி மற்ற அரசியல்வாதிகளால பண்ண முடியாது. நிறைய அரசியல்வாதிகள் நடித்து கொண்டிருக்கிறார்கள். விஜய் சார் அரசியலில் நடித்து கொண்டிருக்கிறார். அவ்வளவுதான். இதுதான் வித்தியாசம். ஒண்ணு அரசியல்வாதி நடிப்பாங்க இல்ல நடிகர்கள் அரசியலுக்கு மாறுவாங்க. இவர் வந்து இப்போ அரசியல்வாதியா நடித்து கொண்டிருக்கிறார். அரசியல்வாதியா இன்னும் அவர் மாறல. இன்னும் நடிகராகவே இருக்கிறார் விஜய். அந்த தாயுள்ளம் அப்படின்றது எப்படி வந்தது அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்கு. ஏன்னா விஜய் அவர்கள் சென்ற முறை பட்ஜெட்டை எதிர்த்தெல்லாம் பேசினாரு. தமிழ்நாடு புறக்கணிச்சிட்டீங்க, ஒரு திட்டமும் இல்லை அப்படின்னு சொல்லி ட்விட் போட்டாரு. இந்த முறை வந்து அந்த பட்ஜெட்டுக்கு மறுநாள் தான் 3ஆம் ஆண்டு தொடக்க விழா. அதுலயும் பட்ஜெட் குறித்து பேசல. தமிழ்நாடு வழக்கம் போல புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றதான் எல்லோருடைய குற்றச்சாட்டும். ட்விட்டும் வந்து போடவே இல்லை அப்படின்றப்போ இந்த பார்வை விஜய் நிர்மலா சீதாராமனை விமர்சிக்காதனாலதான் நிர்மலா சீதாராமனுடைய கணிசமான அந்த பார்வை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? இல்ல இதுக்கெல்லாம் முன்னாடியே அவங்க பரஸ்பரமா வந்து ஒரு நட்பு பாராட்டுற ஒரு சூழ்நிலை தான் இருக்கு.
கார் வந்து எப்ப சிபிஐக்கு உள்ள வரணும் போறதுக்கு அனுமதிச்சாங்களோ, வழக்கமா யாருன்னா போனாலும் கேட்ல நிறுத்தி நடந்துட்டு தான் சொல்லுவாங்க. இப்ப கார் வந்து உள்ள போகுது, பொங்கல் விழாக்கு விடுமுறை குடுக்குறாங்க. அவங்க வந்து கண்ணியமா தாய் உள்ளத்தோட தானே நடந்துக்கிறாங்க. பாசமா தானே உங்கள பார்த்துக்கிறாங்க. அவங்க எதனா கஷ்டப்படுத்துனாங்களா? இல்ல சஸ்பெக்ட் சம்மன் தானே குடுத்தாங்க. சாரி விட்னஸ் சம்மன் தானே குடுத்தாங்க. சஸ்பெக்ட் சம்மன் குடுக்கலல்ல. அப்ப அந்த அந்த சிநேகிதத்த, அந்த நன்றிய வந்து நீங்க எப்படி திருப்பி காட்டுவீங்க? இதுல 2 விஷயம் ரொம்ப முக்கியமானதுங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, "ஏய் விஜய் வெளில வா" ஒரு குரூப் இருக்கு. "ஏய் விஜய் வெளில வா" அப்படின்ற மாரிலாம் அவரே சொல்லி காட்டுறாரு. ஆனா, அந்த கோவத்த வந்து நம்ம சொல்லும்போது என்ன பண்றாருன்னா, அதிமுகவ சாடுறாருங்க. அதிமுகலாம் சீன்லயே இல்ல. அதுதான் ஒரு கட்சியா? அண்ணா இருந்த இடத்துல இன்னைக்கு அப்படி இப்படிலாம் பேசுறாரு. அதற்கு எடப்பாடி பழனிசாமி தக்க பதிலடி எள்ளளவும் கம்மி இல்லாம வச்சு வச்சு பெண்ட் எடுக்குறாப்புல. எடுத்து முடிச்சுட்டாச்சு. அது முடிஞ்சுச்சு. அப்போ நான் என்ன சொல்றேன்னா, விசிக மீது இவர் கோவத்த காட்டுறாரு. திருமாவளவன் அவர்கள் மீது தாவேகாவினர் ஒரு சில ஒரு சில கருத்துகள், ஒரு சில அரசியல் ரீதியா ஒரு சில விமர்சனங்கள்லாம் வைக்கிறாங்க. அதிமுக மீது விஜய் அவர்களே விமர்சனம் வைக்கிறார். திமுக மீது முதல் நாள்ல இருந்தே விமர்சனம் வைக்கிறாரு. ஆனா பாஜக மீது ஒண்டி தாவேகாக்கு கோவமே வரமாட்டேங்குது. இல்லங்க அவங்களும் அரசியல் தான் பண்றாங்க. இல்லங்க அவங்க எவ்வளோ நல்ல அரசியல் பண்றாங்க தமிழ்நாடு. இப்ப கூட பாருங்க, கன்னியாகுமரி, திருநெல்வேலிக்கு அவ்வளவு பிரிட்ஜ் காசு குடுத்துருக்காங்க. சென்னைக்கும், மதுரைக்கும் மெட்ரோ ரயிலுக்கு நெறைய பணம் குடுத்துருக்காங்க. அக்னிவீர் வந்து தமிழ்நாட்டுல இல்லையா? தமிழ்நாட்டுல பழைய திட்டம் பிரகாரமே ராணுவத்துக்கு வேலைக்கு எடுக்குறாங்களா? நீட் தேர்வு ரத்தம். அப்படி ஒரு பட்ஜெட் வந்திருந்தா மேபி பாராட்டியிருப்பாங்க. இந்த பட்ஜெட்ல ஒண்ணும் இல்ல. அதனால அத அப்படியே கடந்து போறாரு. அவங்களும் கடந்து போறாங்க. மக்களும் உங்கள கடந்து போங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க மக்கள். இவர் வந்து ஒரு ஒரு அதாவதுங்க கொள்கையில வந்துட்டு அவருக்கு தெளிவு என்பது கிடையாது. திருப்பரங்குன்ற இஷ்யூல வந்துட்டு நான் ஒரு சில கருத்துக்களை வைத்தேன். ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களோட கருத்து நீங்க அத மாத்திக்கணும்னாங்க. நான் அது உடன்படுறேன். ஆனா மக்கள் வந்து அவங்களோட எண்ணோட்டத்த வைத்து தான் அரசியலோ, இல்ல பத்திரிகை துறையோ இயங்கணும்ன்றது என்னோட புரிதல். ஆனா விஜய் அவர்கள் அந்த மாரி ஒரு ஒரு நல்லது, கெட்டது எது? எதனா ஒரு சைடு எடுங்க. தப்பு கிடையாது. ஒரு நிலைப்பாடு. நிலைப்பாட மாத்தலாம். சூழலுக்கு ஏற்றாற்போல் நிலைப்பாட மாத்தலாம். இல்ல மக்கள் நலனுக்காக நிலைப்பாடு மாத்தலாம். சுயநலத்துக்காக தான் நிலைப்பாட மாத்தக்கூடாது. ஆனா நான் நிலைப்பாடே எடுக்காத அளவு நான் அவ்வளவு பெரிய புத்திசாலி அப்படின்னு நினைக்கிறது இருக்கு பாருங்க. மக்கள் அத பார்ப்பாங்க. அதனால விஜய் அவர்கள் வந்து எக்காரணத்துக்கு கொண்டும் பிஜேபி மீது கோவப்பட மாட்டார். பிஜேபி திட்ட மாட்டார். ஆனா சும்மா சொல்லும்போது பிஜேபி தலைமையில இப்போ அது வந்து விமர்சனமா பார்க்க கூடாது. அது பிஜேபிக்கு குடுக்குற முட்டு. பிஜேபி என்ன சொல்லுது? என்டிஏ சர்க்கார் அப்படின்னு தானே மோடி சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி தான் இல்ல இல்ல என்டிஏ எல்லாம் கிடையாது. ஏன்னா இந்தியில இருக்கிறவங்க எல்லாம் இங்க வந்து முதலமைச்சரா உட்கார போறாங்க. செல்லூர் ராஜு, ஆர்பி உதயகுமார், ரத்த விஸ்வநாதன், திண்டுக்கல் சீனிவாசன் இதெல்லாம் பார்த்தா பிஜேபி பேரா தெரியுது. ஜெயக்குமார் அதெல்லாம் தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க. அதிமுக தான் உட்காரப்போ அவரு தான் சொல்றாரு. ஆனா விஜய் என்ன சொல்றாரு? தாம் பிஜேபி தலைமையில ஒரு கட்சி, ஒரு கூட்டணின்றாரு. அப்போ அண்ணாமலை கடந்த காலத்துல பேசினதுக்கோ, இல்ல அமித்ஷா பேசுறதுக்கோ, விஜய் பேசுறதுக்கோ அந்த ஹெட்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகும். அப்போ நீங்கலாம் ஓகே கரெக்ட்டா இருக்கீங்க. என்ன செய்யணுமோ அத செய்வீங்க. ஆனா இதுல பாவம் இளைஞர்கள் தான் என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து, இந்த 2 திராவிட கட்சிகளும் என்ன பண்ணுச்சு தமிழ்நாட்டுல? இவங்க 50 வருஷமா இருந்தாங்களே, என்ன குடுத்தாங்க? என்ன பண்ணாங்கன்னு கேட்பாங்க. அவங்களுக்கு என்ன பதில்னா, 2 திராவிட கட்சிகள் இருக்க வேண்டியதுன்னா, இங்க வந்து அமைதி, வளம், மனித மேம்பாடு, மனிதாபிமானம், அண்ணன் தம்பியா பழகுறது, இது எல்லாமே மத்த மாநிலத்த விட ஜாஸ்தி. அத நான் கர்வத்தோட பதிவு செய்வேன். தமிழ்நாட்டுல இருக்கிறது பேசுறதுனால. வந்து மத்த விஷயம் இருக்கு. நமக்கு பிரச்சனை இல்லன்னு சொல்ல மாட்டேன். இங்க தேனாரம், பாலாறும் ஓடுதுன்னு ஒரு காலமும் நான் எந்த ஒரு கட்சிக்குமே நம்ம அப்படி பேச முடியாது பத்திரிகையாளர்களா. பட் மற்ற மாநிலங்களை பார்க்கும்போது, ஒப்பிடும்போது, தமிழன் என்று சொல்லடா, தலைநிமிர்ந்து நில்லடா அப்படின்றத நம்ம சொல்லலாம். நம்ம ஊர்ல பிரச்சனை இருக்கு இல்லன்னு. ஆனா மத்த இடத்தோட பார்க்கும்போது, ராமராஜன் பாடுவாரு இல்ல, நம்ம ஊர போல வருமா அப்படின்ற மாரி அது. அதற்கு முக்கிய காரணம் திமுகவும், அதிமுகவும். ஏன்னா, இதுதான் அரசியல், இதுதான் நிலைப்பாடு, நம்ம இப்படிதான் போனோம். மதத்தின் அடிப்படையில சண்டை போட மாட்டோம். நீ ஓட்டு போடுறியா போட்டுக்க. உனக்கு ஒரு கட்சி பிடிக்குதா நேசிக்க. நீ எனக்கு ஓட்டு போடலன்னு சொல்லிட்டு நான் வீட்டுல வந்து சண்டை போட மாட்டேன். உன் ஓட்டுக்காக நான் வந்து நிப்பேன். மசூதியில வந்து வணக்கம் வைப்பேன். குல்லா போடுவேன். சர்ச்சில் வந்து நீல் டவுன் பண்ணுவேன். பெருமாள் கோயில்ல வந்து உங்ககிட்ட கேட்பேன். ஓட்ட கேட்பேன். ஒரு நாளும் உன் மனசை கஷ்டப்படுத்தி, உன்னை நோவுபடுத்தி, உன் மதத்து பேரையும், உன் சாதி பேரையும் சொல்லி நான் ஓட்டு கேட்க மாட்டேன். அப்படின்றதான் அறிஞர் அண்ணா போதித்தார். அதுல இருந்து பிரிஞ்சதுதான் 2 கட்சி. ஒண்ணு அந்த ட்ராக் அப்படியே ஸ்ட்ரைட்டா போயிடுச்சு திமுக. அதுல இருந்து ஒண்ணு கொஞ்சம் டீவியேட் ஆகி அதிமுக. இதுதான் நிறைய பேர் கேட்கறாங்க இல்லைங்களா, 50 வருஷம் திராவிடம் என்ன பண்ணுச்சுன்னு. அதுக்கு இதுதான் பதில். மத்தபடி நான் வந்துட்டு
அண்ணாவால தான் நான் படிச்சேன், கலைஞரால தான் படிச்சேன், எம்ஜிஆரால தான் நான் படிச்சேன் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். எங்க அப்பா எனக்கு ஃபீஸ் கட்டி படிக்க வச்சாரு. எங்க சித்தப்பா என்ன வந்து சட்டம் படிக்க வச்சாரு. இந்த 2 பேரால தான் நான் படிச்சேன். அதை தாண்டி படிப்பதற்கு ஒரு சூழல் ஒண்ணு இருந்தது இல்லையா? அமைதியா. அதற்கு காரணம் திராவிட சித்தாந்தம்ன்றதுல நம்மளோட நிலைப்பாடு அங்கதான் போய் நிக்குது. சார், இப்போ விஜய் அவர்கள் அந்த 3ஆம் ஆண்டு விழாவுல வந்துட்டு டான்ஸ் ஆடினார் அப்படின்ற கேள்விய செங்கோட்டையன் அவர்கள்ட்ட கேட்கும்போது, "ஏன் நயினார் நாகேந்திரன் வந்து ஆடலையா?" அப்படின்னு சொல்லி பதில் கொடுத்தார். அதே போல நயினார் நாகேந்திரனை வந்துட்டு அந்த திருநெல்வேலி தொகுதியில டெபாசிட் இழக்க செய்வது தான் தாவேக்காவுடைய முதல் வேலை அப்படின்றதெல்லாம் ஆரம்பத்துல செங்கோட்டையன் அவர்கள் பேட்டி கொடுத்தார். இப்போ அவர்கிட்ட பட்ஜெட் குறித்து செய்தியாளர்கள் கேட்கும்போது, நாங்களே வந்துட்டு இப்பதான் தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு இயக்கம். எங்களை நாங்க வலிமைப்படுத்தி ஆட்சியை பிடிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். எங்ககிட்ட இருந்து பட்ஜெட் பத்தி நான் கேட்கலாமா? கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதை எப்படி புரிஞ்சு கொள்வது? நயினாருக்கு விமர்சனம் பண்ணுகிறார். நிர்மலா சீதாராமன் என்று வரும்போது விமர்சனம் வைக்கவில்லை. இவர் ஏற்கனவே அதிமுகல இருந்தப்ப நிர்மலா சீதாராமன் ஆளாக செயல்பட்டார் அப்படின்றது ஒரு மீதான ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இன்னமும் அதே பாணி தொடர்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? செங்கோட்டையனுடைய அந்த விமர்சனத்தை எப்படி பார்க்கிறீங்க? அஜித் படம் பார்த்திருந்தா புரிஞ்சிருக்கும். விஸ்வாசம் படம் பேரு. அதுதான். வேற ஒண்ணும் இல்ல. ஏன்னா, அமித்ஷா அவர்கள போய் பார்த்தது வந்து மெயின் செய்தி. சைடு செய்தி என்னன்னா, நிர்மலா சீதாராமனை அடிக்கடி செங்கோட்டையன் பார்த்திருக்கிறார். ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகியே ஆக வேணும். ஒருங்கிணைந்த ஒரு ரயில் நிலையமோ, ஒருங்கிணைந்த ஒரு விமான நிலையமோ, ஒருங்கிணைந்த ஒரு வேலைவாய்ப்பு திட்டமோ அதெல்லாம் வராது. ஆனா ஒருங்கிணைந்த அதிமுக ஒண்டி வேணும். யாருக்கு? செங்கோட்டையனுக்கு. கடைசியில என்ன ஆயி போச்சு? அவரு எல்லாரும் ஒருங்கிணைஞ்சுட்டாங்க. அவரு ஒருங்கிணையாம ஒரு ஒரு கட்சியில போய் சேர்ந்துட்டாரு. இருந்தாலும் பழைய பாஷ எப்படி பேசுறது? தப்பாயிடும். இன்னொன்னு அவங்க ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறாங்க. எப்படி வந்து இவர் என்ன பண்ணணும்? நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட்ல தமிழ்நாடு பேரே இல்ல. இந்த கட்சி தான் மாநிலத்துல எப்படி இருக்குன்னா, அந்த கட்சி வந்து மக்கள வஞ்சிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா, விஜய் சாருக்கு என்ன ரூல்ஸ்? விஜய் சார் எப்படி தாயுள்ளத்தோட பிஜேபி நடத்துதோ, அவரும் தாயுள்ளத்தோட திரும்பி அந்த நன்றியை வந்து பாராட்டுறாரோ, தலைவன் எவ்வழியோ தொண்டன் அவ்வழி. அதனால விஜய் சாரும் கோவமா பேச மாட்டாரு. செங்கோட்டையன் சாரும் பேச மாட்டாரு. அப்ப நீங்க கேட்கலாம், நாளைக்கு பேசுவாங்களா? நாளான்னைக்கு பேசுவாங்களா? தேர்தல் முடியிற வரையிலும் பேச மாட்டாங்க. சரி, தேர்தல் முடிஞ்சா பேசுவாங்கன்னா, சுத்தமா பேச மாட்டாங்க. இதுதான் அவங்களோட நிலைப்பாடு. வீட்டுக்குள்ளேயே இருந்து அரசியல் பண்ணுவது தான் அவர்களோட நிலைப்பாடு. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கேள்விக்காச்சும் பதில் சொன்னார்ல செங்கோட்டையன். அப்போ அதுல வந்து என்ன லாஜிக்ன்னு தெரியல. நாங்க வந்து ஆட்சிக்கு வந்தா பேசுவோம் அப்டின்னா, அப்போ சரி, ஆட்சிக்கு வந்தா பேச வேண்டியது தானே? ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி எதுக்கு திமுக, அதிமுக வேண்டிய விமர்சனம் பண்றீங்க? ம். தமிழ்நாட்டுல ஓட்டுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஓட்டு போட்டு தான் எம்எல்ஏவும் ஆகுறாங்க. அந்த ஓட்டு போட்டு தான் எம்பியும் ஆகுறாங்க. ஏதோ தமிழ்நாடு வந்து என்ன தனி தீவுலயா இருக்கு? இந்தியாவுக்கும் அதுக்கும் இந்திய திருநாட்டுக்கும் நமக்கு சொந்தம் இல்லையா? தாய்நாடு தானே இது. அப்ப தாயகத்துல இருக்கக்கூடிய ஒரு மத்திய அரசின் மீது ஒரு பட்ஜெட் எப்படி இருக்கு? நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. இல்ல நல்லா இல்லன்னு சொல்லிட்டு போங்க. இது சொல்றதுக்கு கூடவா பயம்? என்ன ம். கேட்டா நல்லா இல்லன்னு நானு. ஏன்னா எவ்வளவு வந்தாலும் பத்தாது. மாபெரும் தமிழ் கனவு. சிங்கப்பூர் மாரி ஆவணும் தமிழ்நாடுன்றது என் ஆசை. எவ்வளவு செஞ்சாலும் பத்தலன்னு சொல்லுவேன் நானு. பாராட்டி பேசும். அதுல இருக்க குறைய சொல்லி காட்டும். அவங்க அதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு வந்து யாருகிட்ட எப்படி அரசியல் பேசணும்? யார எதிர்த்து அரசியல் பேசணும்? எவ்வளவு பேசணும்? அந்த பக்குவம்லாம் தெரியுது. மக்களுக்கு உண்டான அரசியல் தான் பண்றது கிடையாது. அதனால பட்ஜெட் மக்களுக்கு தான் அந்த பணம் வந்து பயன்படுது. மக்களுக்கு வரக்கூடிய தேவைகள், நிதி சம்பந்தமான விஷயங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் தமிழகத்துக்கு குடுத்தா நல்லா இருந்திருக்கும். ஒரு சில திட்டங்கள் நல்லா இருந்தது. இன்னும் ஆனா நெறைய தேவைகள் இருக்கு தமிழர்களுக்கு. மத்திய அரசு செய்யுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு போனா கூட ஓகே பதில். நாங்க சொல்லவே மாட்டோம் அப்படின்னா, எதுக்கு 2 வார்த்தை கோவமா பேசிட்டா கூட, அப்புறம் பொங்கல் விழாலாம் கொண்டாட முடியாது. அங்கேயே புடிச்சு ஆசையா வச்சுக்குவாங்க தலைவர. அதனால நம்மளால நம்ம தலைவருக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது. ஒவ்வொரு தொண்டரும் நினைப்பாங்க இல்லையா? அந்த வழியில ஐயா செங்கோட்டையன் புத்தி கூர்மையாக தன்னுடைய தலைவர் விஜய் அவர்களை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிற காரணத்தினால், மத்திய பட்ஜெட்டை விமர்சனம் செய்யவில்லை என்பதை என்னுடைய விமர்சனமாக நான் பார்க்கிறேன். நாங்க இப்போதான் ஆரம்பிச்ச கட்சி. இன்னும் நாங்க ஆட்சி அமைப்பதற்கு எங்களை நாங்களே வலிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப துவக்க நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்றத செங்கோட்டையின் பார்வையாக பார்க்கலாமா? ஏன்னா விஜய் வந்து முதன்மை சக்தின்றாரு. போட்டி என்பது திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் அப்படின்னு சொல்லும்போது, விஜயுடைய கருத்துக்கு அப்படியே மாறுபட்ட கருத்தாக இல்லையா செங்கோட்டையனுடைய கருத்து? அதாவது எப்படின்னாங்க, அரசியல்ல வந்து வெளிப்படைத்தன்மை இல்லன்னா இந்த மாரி கேள்விலாம் வருங்க. இதுக்கெல்லாம் வந்து ம். பதிலே கிடையாது அவங்க கிட்ட. அதாவது தேர்தல்ல வந்து முதலமைச்சர் ஆயிடலாம். வளர்ந்துட்டு வர கட்சி.
ஆனா வளர்ந்துட்டு வர கட்சி மத்திய பட்ஜெட் பத்தி பேசாது. ஏன்னா வளர்ற கட்சி. இது எப்படி முரணா இல்லையா? பாஜக விமர்சனம் முதலமைச்சர் பண்ணணும்ன்றதுக்காக சின்ன கட்சி அப்படின்னு சொல்லி தங்களே சிறுமைப்படுத்திக்கிறாங்களா பாஜக விமர்சனத்துல இருந்து தப்பிப்பதற்கு? ஆமா, அதுதான் யதார்த்தமான உண்மை. எதுக்கு பாஜக கிட்ட போய் அதாவது திமுக கிட்ட போய் நாங்க பெரிய கட்சி சொல்லலாம். அண்ணா திமுக கிட்ட போயிட்டு நீங்க ஆட்டத்துல இல்லைங்க சொல்லலாம். பாஜக கிட்ட போய் சொல்ல முடியாது. யார் ஆட்டத்துல இல்ல? இப்ப பாக்குறியா என் ஆட்டத்தை அப்படின்னு சொல்லி ஆட்டத்தை ஆரம்பிச்சா என்ன ஆகும்? கரூர்ல பஸ் வந்து இப்போதைக்கு இன்னும் சீஸ் பண்ணல ஃபுல்லா. பார்த்துட்டு அது இருக்கு. மொத்தமா அது அப்படியே எவிடன்ஸா மாறிடும் வண்டி. நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க விஜய் அவர்கள் கண்ணாடி வீட்டுல இருக்கிறார். கல் எறிய முடியாது அவரால். அதுவும் பாஜக மீது எரியவே முடியாது. அதனாலதான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே நான் சொன்னேன், இதெல்லாம் கணிச்சுதான் நான் சொன்னேன். அவங்க வந்து மத்திய அமைச்சரவை கிட்ட போறதோ, இல்ல மத்திய விசாரணை கேட்பது என்பது புலிக்கு பயந்து பேய்கிட்ட மாட்டிக்கின கதைன்னு. இப்ப அவங்களோட நிலைமை அதுதான். வெளியில சொல்லவும் முடியாது, மெல்லவும் முடியாது. திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி நாங்கள் வளர்ந்தவுடன் பாஜகவை நாங்கள் விமர்சிப்போம். நீங்க எப்போ வளர்றது, பாஜக எப்போ விமர்சிக்கிறது? ஆனா தமிழகத்துல வளர்ந்துட்டீங்க. அதாவது முதலமைச்சர் ஆகுறது உறுதி. விஜய் தான் அடுத்த முதல்வர். தமிழக அரசியல்னா நிலைப்பாடு இது. மத்திய அரசியல்னா நாங்க வளரவே இல்லை. இப்பதான் காம்ப்ளான் பூஸ்ட் எல்லாம் குச்சின்னு இருக்கிறோம். நாங்க வளர்ந்து பெருசானதுக்கு அப்புறம் 18 இயர்ஸ் தாண்டினதுக்கு அப்புறம் நாங்க வந்து அடல்ட் ஆனதுக்கு அப்புறம் நாங்க பாலிடிக்ஸ் பண்ணுவோம். இதுதான் நாங்க மத்திய அரசு. சரி, சட்டமன்ற தேர்தலாம் நாங்க நின்று முதலமைச்சர் ஆயிடும். பாராளுமன்ற தேர்தல் பிரதமருக்கு வருமே அப்படின்னா நாங்க வளர்ற கட்சி. நாங்க இன்னும் வளரல. நாங்க வளர்ந்துட்டு அதுக்கப்புறமா பாராளுமன்ற தேர்தல் பத்தி பேசுவோம். இப்படியேதான் அவங்க படம் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒண்ணு இப்படி சொல்லுங்க, இல்ல அப்படி சொல்லுங்க அப்படின்னு நம்ம நடுநிலையா கேட்டோம்னா பதில் இருக்காது, கடந்து போயிடும். இதனாலதான் விஜய் சார் வந்து பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டார். எடப்பாடி பழனிசாமி போட்டு உடைச்சிட்டு போயிட்டாரு. வெளியில வர சொல்லுங்க, வந்து பத்திரிகையாளர் பார்க்க சொல்லுங்க, அப்ப தெரியும். உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம், எங்களை பத்தி கேளுங்க, இல்ல எதிர இருக்க திமுக பத்தி கேளுங்க, எதுக்குங்க அப்படின்ற மாதிரி போறாரு இல்ல. விஜய் அவர்களோட நிலைமை வந்து நாளுக்கு நாள் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா போக போக அவருக்கு இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வரும், பதில் கிடையாது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தொழிலை நம்ம நேற்று பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.